வெல்கம் டு குக்கிங் ரெசிபி சேனல். குக்கிங் ரெசிபி சேனலை இப்போ எண்ணுலகம் சேனலை நான் மாற்றி வச்சுருக்கேங்க. இப்போ நான் அகர் அகர் மில்க் புட்டிங் ஒன்று செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. எல்லா பழத்தையும் நான் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்கள்கிட்ட எந்த பழம் இருக்கோ அந்த பழம் போட்டாலே பரவாயில்லைங்க. ஸ்ட்ராபெரி இல்லாத காலத்தில் பப்பாளி பழம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. அது கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 10 கிராம் அகர் அகர் நல்லா மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. 50 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கரைச்சி விட்டுட்டு 200 ml பால் சேர்த்துக்கோங்க. நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு அந்த அகர் அகர் கரையிற வரைக்கும் நல்லா கரைச்சி விடுங்க. கொஞ்சம் பால் பொங்கி வந்த பிறகு ஒரு 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 100 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. பால் காய்ச்சி கொஞ்ச நேரம் எடுத்து ஆற வச்சுருங்க. சூடாக இருக்கும்போது பழத்தில் சேர்த்திங்கன்னா பழம் கசப்பு எடுத்துருங்க. அதனால் கொஞ்சம் விதன்னு இருக்கும்போது சேர்த்துக்கோங்க. ஒரு 150 கிராம் தயிர் காலையில் நான் புளிக்க வச்சேங்க. அது ஒரு 8 மணி நேரம் புளிச்சா போதும். தண்ணியெலாம் நல்லா வடிகட்டி கெட்டியாக நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த கதப்பாக இருக்கிற பாலில் போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. கரைச்சி விட்டுட்டு ஏற்கனவே பழத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பழத்தில் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு பழம் தாங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பழத்தை எல்லாம் நல்லா சேர்த்துட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் வெளியில் வைங்க. அரை மணி நேரம் வெளியில் வச்ச பிறகு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா கூலிங் ஆன பிறகு 2 மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா அகர் அகர் மில்க் புட்டிங் ரெடிங்க. இது சாப்பிட சுவையாகவும் டேஸ்டாகவும் இருக்குங்க. ஜில்லுன்னு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்குங்க.